Hi everyone, my name is Nandini, working as a technical trainer at Tally. So இந்த வீடியோல இருந்து நம்ம Tally சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Tally யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுல அக்கவுண்ட்ஸ் வந்து மெயினா பார்க்கணும் அப்படின்னா ஒரு அக்கவுண்டண்டா போறீங்க அப்படின்னா Tally படிக்கணும். இது பேஸா எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த Tally படிக்கிறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு டவுட் இருக்கும். சப்போஸ் நான் வந்து பிகாம் முடிச்சிருந்தாதான் Tally படிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா 11th 12th அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தாதான் Tally படிக்க முடியுமா? சோ அப்படிலாம் இல்ல. Tally அப்படிங்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ்ல வந்து பேஸ் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம Tally ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். சோ அந்த அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வீடியோவான சீரிஸ் 1ல வந்து நம்ம பார்க்கலாம். தென் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் Tallyயை பத்தி டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஓகேங்களா? வாட் இஸ் Tally? Tally அப்படிங்கிறது ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். இது காமனா எல்லாருக்குமே தெரியும். அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு எடுத்துக்கோம். மெயினா நம்ம ப்ராஃபிட்டை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கும். அப்ப அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணுவோம். சோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா ஒன்லி நிறைய பேரோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு பொருளை 10 ரூபீஸ்க்கு வாங்குறோம், 5 ரூபீக்கு ஒரு 20 ரூபீஸ்க்கு சேல் பண்றோம். அப்ப 10 ரூபீக்கு வாங்கினதை நான் 20க்கு சேல் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு 20 ரூபீஸ் ப்ராஃபிட் அப்படின்னு மட்டும் நினைச்சு பர்ச்சேஸ் சேலை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் லாஸை வந்து கால்குலேட் பண்ணிட முடியாது. சோ நான் இன்கம் என்னென்ன என்கிட்ட வருது, நான் இப்ப பர்ச்சேஸ் சேலை தவிர்த்து அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பண்ணியிருக்கேன், அது இல்லாம இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு, பேரோல் யாருக்காவது ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் என்னோட ப்ராஃபிட் லாஸை வந்து என்னால கிளியரா சொல்லணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிளியரான ரிப்போர்ட்டை வந்து நமக்கு Tally டெய்லியும் நீங்க போடுற உங்களோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் எல்லாத்தையுமே நீங்க Tallyல நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் உங்க ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி உங்களால இன்கம் பார்க்க முடியும். சோ இதுக்காக தான் நம்ம மெயினா Tallyயை வந்து யூஸ் பண்றோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரோடக்ஷன், அக்கவுண்ட் அப்படின்னா என்ன, அக்கவுண்டிங்கா எதுக்கு யூஸ் பண்றாங்க, அடுத்தது கோல்டன் ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல இருக்க டைப்ஸ், அதுல டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ் என்னென்ன, அதுல என்ன ரூல்ஸ் வருது அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங்னா என்ன? சோ சேம் Tallyல நாம என்னெல்லாம் சொன்னோம், இன்வென்ட்ரி பார்க்கிறது, இன்கம் எக்ஸ்பென்சஸ் பேஸ் பண்ணி போடுறது. சோ இது எல்லாமே நம்ம அக்கவுண்ட்ஸ்லயும் பண்ணலாம். அப்புறம் ஏன் Tally யூஸ் பண்றீங்க அப்படின்னா, Tally அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். நம்ம படிக்க வேண்டியது நம்மளோட அக்கவுண்ட்ஸ். சோ நீங்க அக்கவுண்ட்ஸ்ல படிச்சதெல்லாம் Tallyல நீங்க சாஃப்ட்வேரா போட்டு அவுட்புட்டை கெட் பண்ண போறீங்க. அப்ப மெயினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால Tally யூஸ் பண்ண முடியும். அக்கவுண்ட்ஸ்ல இருக்க கோல்டன் ரூல்ஸ் அண்ட் புக்ஸ், வவுச்சர், இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தா போதும் Tallyயோட கான்செப்டை நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். சோ அக்கவுண்ட்ஸ்ல நம்ம மெயினா பார்க்க போறது என்னென்ன அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ், அசெட், லைபிலிட்டிஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு பிசினஸோட பெர்ஃபார்மன்ஸையே வந்து நம்ம இங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா இப்ப நார்மலா நம்ம அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னவோ லெஜர்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப போய் நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறேன்னா வாட்டர் பாட்டில் பர்ச்சேஸ், அது ஒரு லெஜர். இதுவே நான் போய் பென் வாங்குறேன்னா பென் பர்ச்சேஸ், அது ஒரு லெஜர். சோ இந்த மாதிரி நான் என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இன்கம் பண்றேனோ எல்லாத்துக்குமே ஒரு லெஜர் இருக்கும்போது அப்ப நம்ம அதை எல்லாத்தையும் செட் ஆஃப் குரூப் குள்ள கொண்டு வரணும் இல்லைங்களா? சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். டோட்டலாவே நம்ம கிட்ட 3 கோல்டன் ரூல்ஸ் தான் இருக்கு. நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் இன்கம் பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே, அதாவது நம்ம அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா, நம்ம கம்பெனி ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணாலுமே அந்த 3 கோல்டன் ரூல்ஸ்குள்ள வந்து நம்ம அது கொண்டு வரணும். சோ அதுக்காக தான் நம்ம கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே படிக்கணும். நம்ம கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா பர்சனல் அக்கவுண்ட். சோ இந்த பர்சனல் அக்கவுண்ட்டை நம்ம எப்ப யூஸ் பண்ணணும், ஒன்லி நீங்க இருப்பீங்க, வேற ஒரு பர்சன் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஏதாச்சும் இருக்கும், உங்க 2 பேருக்கு இடையில கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான். அப்படி நடந்ததுன்னா அதை வந்து நீங்க பர்சனல் அக்கவுண்ட்குள்ள கொண்டு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு கேஷ் பெய்டு டு ரவி, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சோமு, கேஷ் டெபாசிட்டட் டு SBI, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் SBI. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி நீங்க கேஷ் கொடுப்பீங்க, கேஷ் வாங்குவீங்க. அந்த லைன்ல அந்த கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. சோ இது மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க பர்சனல் அக்கவுண்ட் சொல்லலாம். சோ இதோட ரூல் வந்து பாத்தீங்கன்னா டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். சோ இதுதான் வந்து பர்சனல் அக்கவுண்டோட ரூல். எக்ஸாம்பிளுக்கு RAM அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் அண்ட் சப்ளையர் அக்கவுண்ட். சோ இந்த மாதிரி நம்ம இதே நம்மளோட செகண்ட் கோல்டன் ரூல் வந்து பாத்தீங்கன்னா ரியல் அக்கவுண்ட்.
ரியல் அக்கௌண்ட்ல தான் நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸா இன்வால்வ் பண்ணுங்க. அதாவது கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றது, கூட்ஸ் சேல் பண்றது, கார் பர்ச்சேஸ் பண்றது, அடுத்தது பென் பர்ச்சேஸ் பண்றது. பென் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரி எப்பவுமே நமக்கு வந்து ப்ராடக்ட் குள்ள வராது, அது எக்ஸ்பென்சஸ் குள்ள வரும். ஸோ அதை விட்டுருங்க, அதை நம்ம போக போக பார்க்கலாம். தென் ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றது, ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்றது மட்டும்தானா? கிடையாது. நீங்க சேல் பண்றதும் உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் தான் வரும். ஓகேங்களா? சோ பர்ச்சேஸ் சேல் பத்தின என்ட்ரிஸ் வந்துட்டாலே நீங்க ரியல் அக்கௌண்ட் தான் செலக்ட் பண்ணணும். இதுல ரூல் பாத்தீங்கன்னா டெபிட்ல வாட் கம்ஸ் இன், கிரெடிட்ல வாட் கோஸ் அவுட். எக்ஸாம்பிளுக்கு கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஸ்டேஷனரி அக்கௌண்ட், இது எல்லாமே உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி வரும். அதோட தேர்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். சோ நாமினல் அக்கௌண்ட்ல தான் உங்க எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், இன்கம் கெயின் எல்லாத்தையுமே நீங்க இதுல தான் நோட் பண்ணுவீங்க. எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க சேலரி பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப சேலரி பே பண்றது உங்களோட எக்ஸ்பென்சஸ். இதே கமிஷன் ரிசீவ் பண்றீங்கன்னா கமிஷன் ரிசீவ்ங்கிறது உங்களோட இன்கம். சோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன்கம் நோட் பண்றதுக்காக தான் நம்ம நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ரூலை யூஸ் பண்ணுவோம். இதுல டெபிட்ல ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் நேம் போடுங்க, கிரெடிட்ல ஆல் இன்கம் அண்ட் கெயினோட நேம் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சேலரி அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். சோ இது எல்லாமே நமக்கு நாமினல் அக்கௌண்ட்ல வரும். சோ இந்த வீடியோல பேஸான 3 கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் அதோட ரூல் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு அதுல எப்படி நீங்க டெபிட் கிரெடிட் நோட் பண்ணணும், அது என்ன ரூல்ல வரும்ங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேலியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.